இப்பொழுதுமாய் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நாம் செல்லுவோம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனம். புக் ஆஃப் எக்ஸோடஸ் சாப்டர் 19 verse 4 வாசிங்க. நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். ஆமென். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைபடுங்க. வார்த்தையின் மகத்துவத்தை, வார்த்தையின் ஆழத்தை, வார்த்தையின் ரகசியத்தை, வார்த்தையின் மறைபொருளை, வார்த்தையின் வெளிப்பாடுகளை கொடுப்பீராக. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கட்டும். ஆவியானவர் கிரியை செய்யுங்க. உங்க நாமத்துக்கு மகிமையை கொண்டு வாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாள்ல செய்திக்கு தலைப்பு என்னவென்றால், கழுகுகளுடைய செட்டைகள் என்கிற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தை கவனிக்க போகிறோம். விங்ஸ் ஆஃப் an eagle. ஆமென். கழுகுகளுடைய செட்டைகள் என்கிற தலைப்பிலே நாம் வார்த்தை கேட்க போறோம். இந்த வசனத்தை மீண்டுமா படிங்க. நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்களே. அல்லேலூயா. இந்த வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே சீனாய் வனாந்தரத்திலே, அவர் சீனாய் மலையிலிருந்து இறங்கின பிற்பாடு அவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையாக சொல்லுகிறார். என்ன சொல்றார்னா, நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து என் அண்டையிலே உங்களை சேர்த்து கொண்டேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவருங்க? சுமக்கிற ஒரு தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா. என்ன செய்யறாருங்க? சுமக்கிற ஒரு ஆண்டவர். உங்களை என்னையும் சுமக்கிற ஒரு ஆண்டவர். இன்னைக்கு பார்க்கும் பொழுது நம்ம நடக்கிறதே சிரமமா இருக்கு. இல்ல, சுமந்துட்டு நடக்கிறது என்பது ரொம்ப கடினமான காரியம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்களை என்னையும் ஆண்டவர் எப்படி சுமந்திருக்கிறாராம்? கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். பறவைகளிலேயே பார்த்தீங்கன்னா கழுகு ரொம்ப விசேஷமானது. ஒரு கழுகு சுமார் 130 வருஷம் உயிரோட வாழும். இந்த கழுகுனுடைய குடியிருப்பு எங்க இருக்குன்னா, கன்மலையின் உச்சியில உயரமான சிகரங்கள்ல, உயரமான இடங்கள்ல தான் கழுகு குடியிருக்கும். அப்படி உன்னதத்துல உயரத்தில் இருக்கிற கழுகு, இந்த கழுகு என்ன செய்யுதான்? குஞ்சுகளின் மேல் அசைவாடி அதை காப்பாற்றுகிறது, அதற்கு கற்றுக் கொடுக்கிறது, அதை பழக்குவிக்கிறது, குஞ்சுகளை உருவாக்குகிறது. அதே போல நம்முடைய ஆண்டவர் உன்னதத்திலே வாசம் பண்ணுகிறவர். நமக்கும் உயர்வான நிலைமைகளை கொடுக்கும்படியாக நம்மை பயிற்றுவிக்கிறார், பழக்குவிக்கிறார், நம்மை சுமக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். எதற்காக தெரியுமா? தம் அண்டையிலே நாம் இருக்கும்படியாக, அவர் அண்டையிலே இருக்கும்படியாக. எதற்காக சுமக்கிறார்? நீங்களும் நான் அவருக்கு அருகாமையில் இருக்கணும். அல்லேலூயா. இந்த வருஷத்தை சற்று யோசிச்சு பாருங்க. ஆண்டவருக்கு அருகாமையில் நாம் இருந்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை தேவனோடு உறவாடுகிற வாழ்க்கையா இருந்திருக்கா? யோசிச்சு பாருங்க. அநேகருடைய வாழ்க்கையில அது இருந்திருக்கு, சிலருடைய வாழ்க்கையில இல்லாம இருந்திருக்கு. ஆமென். ஆக தேவ பிள்ளையே, ஒரு தேவன் எதற்காக நம்மை சுமக்கணும் அப்படின்னா, தம் அண்டையிலே நாம் இருக்கும்படியாக, அவரோடு கூட நடக்கும்படியாக, அவரோடு உறவாடும்படியாக, அவரோடு பழகும்படியாக, அவரோடு சமாதானமாய் இருக்கும்படியாகத்தான் அவர் நம்மை சுமக்கிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இந்த கழுகு என்ன செய்யுமா? உயரமான இடங்கள்ல கூடு கட்டி குஞ்சுகளை வச்சு பாதுகாக்கணும். உயரமான இடங்கள்ல குஞ்சுகளை வச்சு என்ன செய்யும்? பராமரிக்கும். கழுகு என்ன சாப்பிடும்?
மாமிசம் தான் சாப்பிடும். அது எப்படி சாப்பிடும்? செத்ததெல்லாம் சாப்பிடாது, உயிரோடு இருக்கிறத சாப்பிடும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பிராணி தன் குஞ்சுகளை வளர்க்கும் பொழுது உயர்வான இடங்கள்ல கூடு கட்டி குஞ்சுகளை பராமரிக்கும். அந்த குஞ்சுகள் வளர 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 என்ன செய்யும்? அந்த கழுகு கூட்ட களைக்குமா. ஒவ்வொரு குச்சியா அதுல இருந்து முதல்ல அந்த அந்த காக்கா கூட்டு கழுகு கூடெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா முள்ளுல தான் கட்டும். சில பேர் காலை குந்தி குந்தி நடப்பாங்க. என்னையாச்சு? காக்கா முள்ளு குத்திருச்சுங்க. ஏன் சாதாரண முள்ளுன்னா பரவாயில்ல, என்ன சொல்லுவாங்க? காக்கா முள்ளு குத்திருச்சு. அந்த மாதிரி முள்ளுல தான் என்ன செய்யும்? கூடு கட்டும். அந்த முள்ளுல கூடு கட்டினாலும் உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? பஞ்சு, வைக்கோல், நார் இதெல்லாம் போட்டு அப்படியே பெட்டு சுகமா இருக்கும். சில பேர்லாம் அப்படிதான் படுக்க போடுறது. எப்படி? நல்ல சுகமா பாய் விரிச்சு அது மேல பெட்டை விரிச்சு, கட்டில் மேல பெட்டை விரிச்சு, அதை விரிச்சு இதை விரிச்சு எப்படி அப்படியே சுகமா படுக்கணும். இந்த எஸ்டேட் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சுகம் என்னன்னா காட்டு கம்பளிம்பாங்க. என்ன கம்பளி? காட்டு கம்பளி. அதுதான் சுகம். அந்த காட்டு கம்பளிக்கு என்ன குளிர் அடிச்சாலும் என்ன செய்ய? குளிர் பயந்து ஓடிடும். அந்த மாதிரி அது வெகு வெகு வெகுன்னு இருக்கும். அந்த மாதிரி கழுகு கூட்ட நல்லா வச்சு குஞ்சுகளை பராமரிச்சு வேலைக்கு நல்ல ஆகாரம் கொடுக்கும். இந்த கழுகு குஞ்சு என்ன செய்யும்? நல்லா கூட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டு சாப்பிட்டு கொழுத்து போயிடும். அது இற தடவே போகாது. அப்ப கழுகு என்ன செய்யும்? அதை பயிற்றுவிக்கிறதுக்காக மெதுவா அந்த பஞ்சு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். பஞ்செல்லாம் எடுத்துருச்சுன்னு என்ன பண்ணும்? முள்ளு தான் இருக்கும். முள்ளு குத்தும். குத்தும் பொழுது என்ன செய்யும்? பறவைகள் கூட்டில் இருக்காது. அப்புறம் என்ன செய்யும்? அந்த கூட்டெல்லாம் களைச்சு மேல இருந்து கீழே தள்ளி விடுமா. மேல இருந்து கீழே தள்ளி விடும். அப்ப அந்த கழுகு குஞ்சு என்ன செய்யும்? அந்த கீழே விழுக வரும்போதுதான் ரெக்கை அப்படியே விரிச்சு பழகும், பறக்கிறதுக்கு பழகும். அப்ப அந்த தாய் கழுகு என்ன செய்யும்? வேகமா அந்த கழுகு கீழே விழுகிறதுக்கு முன்னாடி செட்டைய விரிச்சு சுமந்து ஒரு ரெக்கை கழுகு இருக்கும், கழுகு குஞ்சு இருக்கும். அடிச்சு 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 பறந்து மீண்டும் மேல போய் உட்காருமா. அப்படிதான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? நம்மை பயிற்றுவிக்குவதற்காக, பழக்குவிப்பதற்காக நம்மை என்ன செய்யறாரு? சில கஷ்டங்களுக்கூடாக அனுப்பி, சில பாடுகளுக்கூடாக அனுப்பி, அந்த பாடுகளுக்கு மத்தியில் நம்மை சுமந்து, அல்லேலூயா, ஆமென். இந்த வருஷத்துல ஆண்டவர் நம்மை எத்தனையோ காரியங்கள்ல சுமந்து வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, ஆமென். ஒரு பக்தன் இவ்வாறு சொல்றாரு, பயங்கரமான பாடுகள் கஷ்டங்களுக்கு மத்தியில அவருடைய வாழ்க்கை போயிட்டே இருக்கு. அப்ப என்ன செய்யறார்? கண்ணீரோட அப்படியே ஒரு கடற்கரை பகுதியில போய் உட்கார்ந்து இருக்கிறார். உட்கார்ந்து அழுது 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 சரி போலான்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வருகிறார். நடந்து வரும் பொழுது அப்படியே பார்த்தா 2 பேருடைய கால் அச்சுகள் தெரிகிறது. 2 பேருடைய கால் அச்சு தெரியுது. நடந்தா அந்த மணல் என்ன தெரியும்? அச்சு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி 2 பேருடைய அச்சுகள் தெரியுது. அப்படியே பார்க்கிறார். ஒன்னு இவருடைய அச்சு, இன்னொன்னு யாருடைய அச்சுன்னு தெரியல. கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து வரும்போது பார்த்தா ஒரு கால் அச்சை காணோம், 2ல 1 மறைஞ்சிருச்சு, 1 மாத்திரம் இருக்கு. அப்போ அவரு யோசிக்கிறார், இது என்னது? நம்ம நடந்து வந்த போது பார்த்தா 2 கால் அச்சு இருந்துச்சு, ஆனா இப்ப பார்த்தா 1 மறைஞ்சிருச்சு, இன்னொன்னு மாத்திரம் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாராம், அப்பா நீ நடந்து வந்த போது நான் உன் கூடவே வந்தேன், ஒரு கட்டம் வந்த போது உன்னால முடியல, உன்னை நான் சுமந்து கொண்டு வந்தேன், அந்த பாதங்கள் அந்த அச்சுகள் என்னுடையது என்று சொன்னாராம். அல்லேலூயா. அப்படிதான் இந்த வருஷத்துல ஆண்டவர் நம்மை சுமந்து வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை கஷ்டங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை போராட்டங்கள்,
குடும்பத்தில் எத்தனை சண்டைகள், எத்தனை வாக்குவாதங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை பண தேவைகள், எத்தனை கொள்ள காரியங்கள், அத்தனைக்கு மத்தியில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம் சொன்னா அவர் கழுகுகளின் செட்டைகளின் மேல் நம்மை சுமந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் இன்னைக்கு நேத்துக்கு சுமக்கலைங்க. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 46ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனத்தை படிங்களா. Book of Isaiah chapter 46 verse 3 and 4. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன். தப்புவிப்பேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் சந்ததியாரே கேளுங்கள் என்று சொல்றாரு. நீ உன் தாயின் வயிற்றிலே உற்பத்தி ஆனது முதல், when you were conceived in your mother's womb, from that time onwards, அந்த நாளிலிருந்து நான் என்ன செஞ்சுக்கிறேன்? I have carried you. நான் உன்னை சுமந்து வந்திருக்கிறேன். அல்லேலூயா. இதுவரைக்கும் ஆண்டவர் சுமந்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்றார், இதுவரைக்கும், till today he has carried us. Amen. That God says, I will carry you hereafter. Amen. முதிர் வயது வரைக்கும் நரை மயிறு மட்டும் நான் சுமந்தேன், இனிமேலும் நான் சுமப்பேன். ஹல்லேலூயா. இனிமேலும் நான் உன்னை சுமப்பேன். கழுகுகளின் செட்டைகள் மேல சுமந்து வந்த ஆண்டவர் இனிமேலும் சுமக்க வல்லவராயிருக்கிறார். இனிமேலும் நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். இனிமேலும் நம்மை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். Not only in this 2024, but in 2025 also, He is going to carry us. He is going to deliver us. Hallelujah. He is going to protect us. He is going to preserve us. He is going to heal us. Hallelujah. Amen. இதுவரைக்கும் வந்தவர் இனிமேலும் அவர் கூடவே இருக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக சுமக்கிற ஒரு கழுகுகளின் செட்டைகள்ல சுமக்கிற ஒரு ஆண்டவரை தான் நாம் ஆராதிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை அப்படியாக சுமந்தார். ஆமென். அவர்களை என்றைக்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டாரோ அன்றிலிருந்து சுமந்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் சுமந்து கொண்டிருக்கிறார். ஒரு தாய்க்கு குழந்தை பாரமா இருக்காது, ஒரு கொடிக்கு காய் பாரமா இருக்காது, ஒரு கோழிக்கு குஞ்சு பாரமா இருக்காது. ஆமென். அதை போல ஆண்டவர் நம்மை சுமக்கிற ஒரு தேவன், நம் மீது அன்புள்ள ஒரு ஆண்டவர், நம்மை நேசிக்கிற ஒரு ஆண்டவர், நம்மை காப்பாற்றுகிற ஒரு தேவன், நம்மை விசாரிக்கிற ஒரு தேவன், நம்மை போஷிக்கிற ஒரு தேவன், நம்மை வழிநடத்துகிற ஒரு ஆண்டவர், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஏன் சுமக்கணும் அப்படின்னா, அவர் அண்டையில் இருக்கும்படியாக, அவரோடு கூட இருக்கும்படியாக. தேவ பிள்ளையே, இந்த வருஷத்துல ஆண்டவரோடு இருந்தோமா? ஆண்டவரோடு நடந்தோமா? ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருந்தோமா? யோசிச்சு பாருங்க. எத்தனை முறை நாம் தேவனை விட்டு பின்வாங்கினோம், எத்தனை முறை நாம் துணிகரமான பாவங்களுக்கூடாக போனோம், எத்தனை முறை ஆலயத்துக்கு வராமல் ஆராதனை நாம் நழுவ விட்டோம், எத்தனை முறை சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போனோம். யோசிச்சு பார்த்து அதுக்கெல்லாம் மனஸ்தாபப்பட்டு, ஆண்டவரே நீர் என்னை சுமக்கிற தேவனா இருந்தும்
உமது அன்பை புரிந்து கொள்ளாமல் உம் அண்டையிலே நான் இராமல் நான் தூரமாய் போய்விட்டேன் அப்பா. என்னை மன்னியுங்க, என்னை கழுவுங்க, என்னை சுத்திகரியுங்கன்னா ஆண்டவருடைய உள்ளம் உங்க மேல் அன்புள்ளதாய் மாறுங்க. உங்களை மன்னிப்பார், கழுவுவார், சுத்திகரிப்பார், மீண்டுமாய் சேர்த்துக் கொள்வார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. எல்லாரும் சேர்ந்து மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் ஒரு தாய் தேற்றுவது போல் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை. ஓ மார்போடு, மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. சுமக்கிற ஒரு ஆண்டவர், கழுகுகளின் செட்டைகள்ல சுமக்கிற ஒரு ஆண்டவர். இந்த கழுகை குறித்து ஒரு கதையை நான் கேள்விப்பட்டேன். ஒரு கிராமத்தில் சில வீடுகள் இருந்தது. அந்த வீடுகளுக்கு அருகாமையில ஒரு உயரமான பனை மரம் ஒன்று இருந்தது. அந்த பனை மரத்தினுடைய உச்சியில ஒரு கழுகு கூடு கட்டி இருந்தது. அந்த கிராமத்தில் இருந்த ஒரு சிறுவன், ரொம்ப குறும்புக்கார பையன், ஒரு நாள் என்ன பண்ணா, அந்த பனை மரத்து மேல ஏறி கழுகு கூடு எப்படி கட்டி இருக்குன்னு பார்க்கலான்றதுக்காக மேல ஏறிட்டான். கழுகு கூட்ட போய் பார்த்தா அங்க கழுகு நிறைய முட்டையிட்டு ஒரு 2-3 முட்டை அங்க இருக்கு. உடனே என்ன பண்ணா, ஒரு முட்டை எடுத்துட்டு வந்து அவங்க வீட்டில் வளர்த்துக்கிற கோழி அடகாக்க வச்சிருக்கிறாங்க, அந்த அடைக்குள்ள ஒன்னாக இந்த முட்டையும் வச்சுட்டான். நாட்கள் சென்றது. கோழி குஞ்சுகளும் கோழி முட்டையும் குஞ்சு பறித்தது. அதே போல கழுகு முட்டையிலிருந்தும் குஞ்சு வெளி வந்தது. இந்த கோழிகளோடு சேர்ந்து ஒன்னா கழுகு என்ன செய்யுது, அப்படியே ஓடிட்டு இருக்கு, இங்கே அங்கேயும் ஓடுது. இந்த கோழி என்ன செய்யும், கோழி குஞ்சு வேக வேகமா ஓடும். ஆனா கழுகுனால என்ன செய்ய முடியல, ஓட முடியல. இருந்தாலும் என்ன செய்யுது, அது பின்னாடியே தத்தி தத்தி ஓடுது. கோழி குஞ்சுகளோட ஒன்னாவே அப்படியே இருக்குது. இந்த கோழி என்ன செய்யுது, கால்னால குப்பைகள் எல்லாம் பறிச்சு அதுல இருக்கிற தானியங்களை சாப்பிடுது. இந்த கழுகு முயற்சி பண்ணி பார்க்கறது முடியல, ஏன்னா அது வேற ஜாதி. நாட்கள் செல்லுது, இப்படியே போக கோழி குஞ்சுகளும் வளருகிறது, கழுகு குஞ்சும் வளருது.
கோழி ஓடுற மாதிரி இது ஓடி பார்க்குதுனால என்ன செய்ய முடியல, ஓட முடியல. நாட்கள் செல்ல செல்ல ஒரு நாள் ஒரு பருந்து பறந்து வந்தது, ஒரு கழுகு பறந்து வந்தது. அது பார்க்கும் பொழுது வித்தியாசமா தெரியுது, நம்ம இனம் இங்க ஒன்று இருக்குதுன்ற மாதிரி அது பார்த்துச்சு. புரிந்து கொண்டது இது ஒரு கழுகு ஜாதி இங்க இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப என்ன செஞ்சது, அந்த உயரத்துல பறந்த கழுகு நேரா இறங்கி இந்த கழுகு ஒரு தட்டு தட்டுச்சாமா. தட்டிட்டு அது பறக்க ஆரம்பிச்சது. அதை தட்டின உடனே தான் இந்த கழுகு என்ன செஞ்சுதான், ரக்கையை விரிக்க ஆரம்பிச்சது. ஒரு பயத்துல ரக்கையை விரிச்சு அப்படியே ஆட்டும் பொழுது என்னாச்சு, அப்படியே பறக்க ஆரம்பித்து அப்படியே உயரத்துல பறந்து சென்றதான். ஆக இது எதுக்காக சொல்றேன்னா, நம்ம உயர்வான இடங்கள் இருக்க வேண்டியவர்கள், உயர்வான காரியங்களை செய்ய வேண்டியவர்கள், தேவனுடைய சமூகத்தில் இருக்க வேண்டியவர்கள். ஆனா அதை தெரியாம, நம்முடைய அந்த மேன்மையை தெரியாம, மகத்துவத்தை தெரியாம கோழி போல கோழிகளுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிறோம், குப்பைக்குள்ள ஓடிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை குப்பையை தேடி தான் ஓடுது. இந்த கோழி குப்பையை தேடி தான் போகும். இருக்கீங்களா? புரியுதா? அந்த மாதிரி உலக குப்பையை தேடி ஜனங்க ஓடுறாங்க. உலக குப்பை என்ன? அசுத்தங்கள், வேண்டாத காரியங்கள், ஆபாசங்கள், சிற்றின்பங்கள், குடி, வெறி, விபச்சாரம், வேசித்தனம், களியாட்டு, இதை தேடிதான் ஓடுறாங்க. ஆக தேவ பிள்ளையே, அதையெல்லாம் விட்டுட்டு உயர்வான ஸ்தானத்தில் இருக்க வேண்டியவர்கள் என்பதை புரிந்து கொண்டு சிறகை அடித்து உயர பறக்க ஆரம்பிக்கணும். அப்படியானால் சத்தியத்தை கேட்டு சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுக்கணும். அதுதான் அந்த கழுகு நம்ம கற்றுக் கொடுக்கிறது. ஆக தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களை என்னையும் கழுகின் செட்டைகள் மேல சுமந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, தாயின் வயிற்றிலே சுமக்க ஆரம்பித்தேன், இன்னும் மட்டும் சுமந்து வந்திருக்கிறேன், இனிமேலும் நான் சுமப்பேன். அவர் சோர்ந்து போகிறதில்ல, அவர் போதும்னு கைவிடுகிற தேவன் அல்ல, சுமக்கிற ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. சுமக்கிற ஒரு ஆண்டவர். செட்டைகளின் மேல சுமக்கிறாருங்க. எதெல்லாம் சுமந்து இருக்கிறாரு. ஒரு சில காரியங்களை சொல்றேன், வாசிங்க. ஏசாயா 53 அதிகாரம் 4வது வசனத்தை படிங்க. ஏசாயா 53:4. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ, போதும் போதும், என்னதுங்க? மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய பாடுகள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய எல்லா போராட்டங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். அல்லேலூயா. நம்முடைய துக்கங்கள் என்ன? துக்கம், பல வகையான துக்கம். துக்கங்களை எல்லாம் என்ன செஞ்சாருங்க? அவர் சுமந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளையே, ஆண்டவருக்குள்ள இருந்து துக்கப்பட்டு கொண்டு இருக்கணும்னு அவசியம் அல்லங்க. நம்முடைய துக்கங்களை எல்லாம் அவர் சுமந்திருக்கிறார். நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக, நமக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக, நமக்கு ஒரு மீட்பை கொடுக்கும்படியாக நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்திருக்கிறார். ஆக துக்கத்துடனே தெரிய வேண்டிய அவசியம் இல்ல, அவர் துக்கங்களை சுமந்திருக்கிறார். அடுத்ததாக ஏசாயா 53 அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் தமது ஏசாயா 53:11 வாசிங்க. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டே திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். ஆக தேவ பிள்ளையே, நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவர் சுமந்து இருக்கிறார். இன்னைக்கு மனுஷன் எவ்வளவு அக்கிரமம் பண்றான் தெரியுங்களா? தேவ பிள்ளையே, ஆண்டவரை தெரிந்த பிள்ளைகள் ஒவ்வொரு அக்கிரமம் பண்ண பண்ண ஆண்டவரை சிலுவையில் நாம் அடிக்கிறோம்.
வேதம் சொல்லுகிறது, நாம் அவரை பார்க்கும் பொழுது அவரை பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. அப்படியே முகம் அந்தகாரப்பட்டிருந்தது. என்ன எதனால தெரியுங்களா? ஆண்டவர் ஆராதிக்கிறேன்னு சொல்லிட்டு மனம் போன போக்குல போயிட்டு இருக்கிறாங்களே, பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே, துயரத்துல இருக்கிறாங்களே. இந்த ஜனங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய முகம் வேதனைப்படுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. நம்முடைய அக்கிரமங்களால் ஆண்டவரை சங்கடப்படுத்திட்டு இருக்கிறோமா? ஆமென். ஒரு சகோதரன் வந்து என்கிட்ட சொன்னார், ஐயா, என்னுடைய அம்மா கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 80 வயசு ஆயிருச்சு. எங்க அண்ணனுக்கு 60 வயசு. 60 வயசு அண்ணன் 80 வயசு அம்மாவை அடிச்சு கைகால உடைச்சு விட்டாருன்னாரு. அக்கிரமம். தாய தகப்பன அடிக்கிறது அக்கிரமம். அக்கிரமக்காரன் நல்லா இருக்க முடியாது. ஆமென். இதுக்காக எல்லாம் தான் இயேசு கல்வாரி சிலுவையில பலியானார், அக்கிரமங்களை சுமந்தார். இன்னைக்கு தகப்பனை மதிக்கிறது இல்ல, தாயை மதிக்கிறது இல்ல. எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுறோம். ஒரு இடத்துக்கு ஒரு நியாயம் தீர்க்கும்படியா கூட்டிட்டு போயிருந்தாங்க. அந்த வீட்டில் நான் பார்க்குறேன், அந்த புள்ள அவங்க அப்பாவை இப்படிதான் பேசணும்னு அல்ல, அவனே இவனே வாடா போடா. வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்காது, வாழ்க்கை நாசமா போயிடும். இருக்கீங்களா? மனம் வருந்தணும் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது. அப்படிப்பட்ட பாவத்திலிருந்து அவன் உள்ளம் குத்தப்படணும். ஆண்டவட்ட திருந்து, இல்லாட்டி செத்து மடிஞ்சு நரகத்துக்கு போ. ஆமென். திருந்துனா அப்பா சுமப்பார், திருந்தலன்னா அவ்வளவுதான். நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார். எத்தனை பேருடைய வாழ்க்கை இப்படி இருக்கு தெரியுமா? பாவத்துல வாழ்ந்து கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கு அனுப்புறாங்க? படிக்க அனுப்புறாங்க. அந்த இடத்துக்கு போய் கர்ப்பமாயிட்டு வரா. ஹாஸ்டலுக்கு எதுக்கு அனுப்புறாங்க? படிக்க அனுப்புறாங்க. அங்க போய் ஊர் சுத்தி வாழ்க்கையை கெடுத்து. சமீபத்தில் நடந்த ஒரு காரியம் அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்துச்சு. யோசிச்சு பாருங்க. சாயந்தர நேரத்தில் இருட்டானதுக்கு அப்புறம் ஒரு வாலிப பிள்ளைக்கு என்ன அங்க பேச்சு? இருட்டா இருக்கிற இடத்துல ஒரு பையனோட என்ன பேச்சு? கடைசியில் என்ன ஆச்சு? கற்பழிக்கப்பட்டாள். அவமானம். ஆக இந்த மாதிரி அக்கிரமத்துக்குள்ள போகக்கூடாது. ஆண்டவர் தெரிஞ்ச பிள்ளைங்க சத்தியத்துக்காக வாழணும். ஒரு நாள் வாழ்வை இன்பமென்று எண்ணி வாழுகிறவன் எரிகிற நரகத்துக்கு பாத்திரவானாய் இருக்கிறான். ஆமென். இருக்கீங்களா? யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்க கூடாது. எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். கர்த்தருடைய கண்களை மறைக்க முடியாது. கட்டின மனைவிக்கு துரோகம் பண்ணோம், நரகம். கட்டின புருஷனுக்கு துரோகம் பண்ணோம், நரகம். பெத்த பிள்ளைக்கு துரோகம் பண்ணோம், நரகம். தன் மனைவி அல்லாத வேற ஒருத்தையோட ஐக்கியம் இருந்தா நரகம். தன் புருஷன் அல்லாத வேற ஒருத்தனோட ஐக்கியம் இருந்தா நரகம். ஆமென். இந்த பிசிஏ சர்ச்சுக்கு வந்து சத்தியத்தின்படி வாழாம இருந்தா நரகம். நரகத்துக்கு போகணுமா பரலோகத்துக்கு வரணுமா? சத்தியத்தை சொல்ல வேண்டியது என்னுடைய வேலை, கேட்கறதும் கேட்காத உங்களுடைய வேலை. ஆக இந்த உலகம்தான் பெருசு நம்பி போனீங்கன்னா நரகத்துக்கு போவேன். சுமக்கிற ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொண்டு எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், என்னுடைய அக்கிரமங்களை அவர் சுமந்தார், இனி அக்கிரமத்தின் பக்கம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து வாழ்ந்தால் நித்தியத்தில் ஆண்டவரோடு கூட இருக்கலாம்.
அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளையே, நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்தார். 6 மணி நேரம் சிலுவை, 39 கசை அடிகள், உடலெல்லாம் முழப்பட்ட நிலத்தை போல ரத்தமெல்லாம் வெளியேறினது. யாருக்காக? யாருக்காக? நமக்காக, உங்களுக்காக, எனக்காக. தேவ பிள்ளையே, இன்னும் ஆண்டவருக்கு துரோகம் பண்ணா, இன்னும் ஆண்டவருக்கு விரோதமாய் அக்கிரமம் பண்ணா, அவரால் சுமக்க முடியாது. ஆமென். ஏற்கனவே பலி செலுத்திட்டார். இனி செலுத்தத்தக்க பலி வேற இல்ல, வேற இல்ல. ஆக நம்மை சுமக்கிற ஆண்டவருக்கு பயந்து, அஞ்சி, ஒப்பு கொடுத்து பரிசுத்தமா வாழணுங்க. ஹல்லேலூயா. அடுத்தது மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. மத்தேயு 8:17. மத்தேயு 8:17. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆமென். அடுத்தது என்ன சுமந்தார்? அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். ஹல்லேலூயா. He carried all our diseases. நம்முடைய நோய்களை சுமந்தார். ஒருவேளை நோயோடு இருக்கலாம், ஒருவேளை பலவீனத்தோடு இருக்கலாம், எல்லாவற்றையும் இயேசு சுமந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கழுகுகளுடைய செட்டைகள் மேல சுமந்து வருகிற ஆண்டவர். ஆமென். எதற்காக சுமக்கிறாரு? நம்ம சுகமாய் வாழுவதற்காக, அவருடைய சுகத்தை நமக்குள்ள கொடுப்பதற்காக. அவர் சொல்றாரு, I am the Lord that healeth thee. நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர், நானே உன்னை சுகமாக்குகிற கர்த்தர். உலகத்தானுக்கு இந்த வார்த்தை இல்லை. மருத்துவமனையை தேடி ஓடுறான். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைக்கு ஆண்டவரே சுகம் தருகிறார். ஹல்லேலூயா. அவரே நம்முடைய பரிகாரியாய் இருக்கிறார். அவரே நம்மை குணமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 103 சொன்னோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என்ன செஞ்சிருக்கார் உபகாரம்? அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்பவும் வாழ வயது போல. ஹல்லேலூயா. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் அக்கிரமங்களை சுமந்திருக்கிறார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. Whatever disease that you may be possessed by, He will heal you from all disease. எல்லா வியாதிகளையும் ஆண்டவர் மாற்ற வல்லவர். நேற்று ஒரு சகோதரன் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அந்த வீட்டில் இருக்கிற சகோதரன், அவருக்கு ஒரு 60 வயசுக்கு மேல இருக்கும். அவரை போய் பார்த்த பொழுது அவர் அழுகிறார். ஐயா, என்னால் தலைவலி தாங்க முடியவில்லை, 50,000 ரூபாய்க்கு மேல் செலவழித்து விட்டேன். எல்லா சிகிச்சை எடுத்தாச்சு, ஸ்கேன் பண்ணியாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு, நோ ரெமடி. ஒரு விடுதலை இல்லை, ஒரு சுகம் இல்லை. அவருக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த சகோதரனுக்கு சுகத்தை கொடுங்க, விடுதலை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க, பலவீனத்தை மாற்றுங்க. பரம வைத்தியர் நீங்க தான்ப்பா, பரம பரிகாரி நீங்க தான்ப்பா, நீங்க சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்க 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 ஆவியில நிரம்பினார், அபிஷேகத்துல நிரம்பினார். அப்பவே தலைவலி விட்டுருச்சுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. He is healing God. Hallelujah. He is a God of healer. அவர் சுகமளிக்கிற ஆண்டவராயிருக்கிறார். அவர் நோய்களை எல்லாம் சுமந்து.
ஆமென். ஆக சுமக்கிற ஒரு ஆண்டவர், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. கழுகுகளுடைய சட்டைகள் மேல சுமந்து சுமக்கிறவர் மாத்திரமல்ல, அந்த செட்டைகளின் கீழே வருகிறவர்களுக்கு ஒரு நல் வாழ்க்கை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென். ரூத்தின் சரித்திரம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க படிக்கும் பொழுது, ரூத் 2:12 வாசிங்க. ரூத் 2:12 வேகமா படிங்க. உன் செய்யத்தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாகும். அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் நிழலிலே அடைக்கலமாய் வந்த, தஞ்சமாய் வந்த, ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று ஓடி வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். ரூத்து வரும்பொழுது அவள் ஒரு விதவை, அவள் ஒரு மலடி, அவள் ஒரு ஏழை, அவள் ஒன்றுக்கும் உதவாதவள். ஆமென். 10 வருஷம் புருஷனோட வாழ்ந்தா, புருஷன் செத்து போச்சு. 10 வருஷ குடும்ப வாழ்க்கையில குழந்தை இல்ல, 10 வருஷம் வாழ்க்கையில சொத்து சுகம் ஒண்ணு இல்ல, வெறுமையாய் வருகிறாள். ஆனா என்ன சொன்னான்னா, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். நகோமிய பார்த்து சொன்ன, உன்னுடைய தேவன் என்னுடைய, நீ யாரை ஆராதிக்கிறாயோ அவர்தான் என் தெய்வம். மோவாபின் தேவன்கள் எனக்கு தேவர்கள் அல்ல, யெகோவா தேவனே எனக்கு தேவன், அவரைத்தான் நான் ஆராதிப்பேன் என்று வந்தாள். அந்த நாட்கள்ல ஏழைகள் எல்லாம் என்ன செய்வாங்க, வயல்வெளியில பொறுக்க போவாங்க. திக்கற்றவர்கள், விதவைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பின் அறுப்புக்கு போகாத, நீ அறுத்து விட்டால் கீழே சிந்தறத பொறுக்காத, விற்று. ஏழைக்கும் எளியவர்களுக்கும் மிருகங்களுக்கும் அது இரையாக போகட்டும் என்று சொல்லி அதை பொறுக்கத்தான் போனா. ஆனா அவ வந்தது எங்க, இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் நிழலிலே. நடந்தது என்ன, அவராலே அவள் வாழ்க்கை கட்டப்பட்டது. அல்லேலூயா. அவராலே அவளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறினது. அவராலே அவளுக்கு ஒரு கல்யாணம் ஆனது. அவராலே ஒரு குழந்தை பிறந்தது. அவராலே அவள் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவுக்கு பாட்டியாக வந்து விட்டாள். அல்லேலூயா. சட்டைகள்ல சுமக்கிறவர் மாத்திரமல்ல, சட்டைகளின் நிழலே வருகிறவர்களுக்கு வாழ்வை கொடுக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவிடத்துல வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை வாழ வைக்கிறார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிறவர். மனுஷன் பாப்பான், இந்த நாணலே நெறிஞ்சு போச்சே, முறிஞ்சு போச்சே, இதை உடைச்செறிஞ்சிருவோன்னு உடைச்சிருவான். ஆனா ஆண்டவர் நெறிந்து போன இடத்துல தம்முடைய ஆணிகள் பாய்ந்த கரத்தை வைத்து அதை பலப்படுத்தி மீண்டுமாக அது உயிர் பெறச் செய்கிறவர். மங்கி எரிகிற திரிய அணைந்து போகாதபடிக்கு கருந்திரிய வெட்டி அதை மீண்டுமாய் பிரகாசித்து எரிய வைக்கிற தேவன், எரியும்படியாக எண்ணெயை ஊற்றுகிற ஆண்டவர். அல்லேலூயா. அவர் மங்கி எரிகிற திரியை அணையாமல், மனுஷன் அணைக்கணும்னு நினைப்பான், இவன் இருக்கிற நேரம் போகட்டும்னு நினைப்பான். ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல நம்மை வாழ வைக்கிற தேவனாய் இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார், சுகத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆக ஒன்றுமில்லாத வாழ்க்கையை ஆண்டவர் நிறைவான வாழ்க்கையாய் மாற்றினார். வர்ஷிப்ல பாடினது போல, ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. நான் இதற்கான பாத்திரனோ,
பாத்திரனல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்ல. நான் இதற்கான பாத்திரனல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, என் நினைவாயிருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி. அல்லேலூயா. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு சற்று திரும்பி பார்க்கிறேன். 95வது வருஷத்துல ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கென்று அழைத்த பொழுது வெறுமையாகத்தான் போனேன். தாய் தகப்பன் இருந்தாங்க, நல்ல வேலை செஞ்சாங்க, நல்லா சம்பாதிச்சாங்க. ஆனா அவங்கிட்ட நான் எதையுமே எதிர்பார்க்கல. எல்லாம் என் இயேசுதான் சொல்லிட்டு நான் அன்னைக்கு ஆண்டவரை நம்பி காலடி எடுத்து வச்சேன். 2003 திருமணம் ஆனது. அப்ப திருமணம் ஆன போது ஒரு பைபிள் காலேஜில் டீச் பண்ணேன். அப்ப அவங்க கொடுத்த சம்பளம் 1000 ரூபாய், ஒன்லி 1000 rupees. இந்த சபையை ஆரம்பித்த பொழுது ஆத்துமாக்கள் இல்ல, 2-3 பேர். பெரியப்பா குடும்பம், ரூத்தக்கா குடும்பம், நாங்க, அவ்வளவுதான். ஒன்றுமே இல்லை. அந்த நாட்கள்ல காணிக்கையும் இல்லை. கொஞ்ச நாட்கள் கழித்து ஒரு சில 1-2 பேர் சர்ச்சுக்கு வந்தாங்க. அப்ப கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு வாரமே 100 ரூபாய் தான் வரும். அதுவே பெரிய ஆச்சரியம். 100 ரூபாய் குறைவா தான் வரும். ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. நல்ல துணி இல்லை, நல்ல சாப்பாடு இல்லை, நல்ல வாகனங்கள் இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா அப்பாவை தேட 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 இந்த 20 வருடங்களாக ஆண்டவர் படிப்படியாக உயர்த்தி, அல்லேலூயா, ஆமென், இன்றைக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. நான் இதற்கான பாத்திரனல்ல, கிருபையே வேறொன்றும் இல்ல. இதற்கான பாத்திரனல்ல, கிருபையே வேறொன்றும் இல்ல. எபினேசரே, எபினேசரே, சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாயிருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி. அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன்
சுமக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் செட்டைகளின் நிழலே வருகிறவர்களுக்கு வாழ்வை கொடுக்கிற ஆண்டவராயிருக்கிறார். அதே போல இந்த பிசிஏக்குள்ள வருகிறவர்களுக்கு ஜெபவேலி, ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. இந்த சபைக்குள்ள இருக்கும் பொழுது உங்களுக்காக கண்ணீர் செல்லப்படுகிறது. ஆமென். அதை ஒரு நாளும் மறந்துடாதீங்க. இந்த சகோதரி ஜாய்ஸ் வந்து சொன்னாங்களே சாட்சி, அவங்க இந்த ஆலயத்துக்குள்ள வரும் பொழுது ஒன்றும் சாப்பிட முடியாது. வாயெல்லாம் புண்ணு, குடலெல்லாம் புண்ணு, தொண்டையெல்லாம் புண்ணு, எதுவும் சாப்பிடவே முடியாது. லிக்விடாக தான், காரம் இல்லாமல் ஆகாரத்தை எடுக்கணும். பயங்கர போராட்டம். ஜெபித்தோம், ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அன்றைய தினமே ஆலயத்தில் சமைக்கப்பட்ட உணவை சாப்பிட்டு போனாங்க. அதிலிருந்து இன்னைக்கு நல்ல ஆகாரத்தை சாப்பிட்றாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். தேவ பிள்ளையே, எதற்காக சொல்லுகிறேன்? அவருடைய சட்டைகளின் கீழே வந்தா அடைக்கலாம், வாழ்வு, பாதுகாப்பு. ஆமென். அடுத்தது சட்டைகளின் நிழல்ல மல்கியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படிங்க. மல்கியா 4:2. மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஹல்லேலூயா. அதன் செட்டைகளின் கீழ் நீதியின் சூரியன் யாரு? இயேசு கிறிஸ்து. அவருடைய செட்டைகளின் கீழ் என்ன இருக்கும்? ஆரோக்கியம் இருக்கும். ஆரோக்கியம் இருக்கும். ஹல்லேலூயா. அவருடைய செட்டைகளின் கீழே வந்துட்டா நல்ல சுகத்தை ஆண்டவர் கொடுப்பார், நல்ல விடுதலை ஆண்டவர் கொடுப்பார், நல்ல ஆரோக்கியத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய தழும்புகளால் நம்மை சுகமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய நீதியின் சூரியன் செட்டைகளின் கீழ் வந்த உனக்கு ஆரோக்கியம், வாழ்க்கை மாத்திரமல்ல, நல்ல சுகத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஆக சுமக்கிற ஒரு ஆண்டவர், தப்புவிக்கிற ஒரு ஆண்டவர், பாதுகாக்கிற ஒரு ஆண்டவர், கழுகுகளின் செட்டைகள் மேல் சுமக்கிற ஒரு ஆண்டவர். இந்த கழுகை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இது இறையெல்லாம் தூக்கிட்டு போகும்போது எப்படி தூக்கிட்டு போகும்? காலில் பிடிச்சு தூக்கிட்டு போகும். நிறைய நேரம் டிவியில் அதில் பார்த்துருக்கலாம் நீங்க. அப்படியே கடல் மேலே பறந்து வரும், டப்புன்னு என்ன செய்யும்? கீழே இறங்கி ஒரு மீனை பிடிச்சிரும். பிடிச்சிருச்சுன்னா அது எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் சரி, என்ன துள்ளுனாலும் விடாது. அந்த மீன் அப்படியே பிடிச்சு அப்படியே கொத்தி சாப்பிடும். கோழி குஞ்சாகட்டும், அல்லது சில இடங்களில் முயலை பிடிக்குது, சில இடங்களில் ஆட்டையே கூட தூக்கிட்டு போகுது. அதெல்லாம் படத்தில் காமிக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த கால்கள் அவ்வளோ பலன் இருக்கு. அந்த கால்களை உபயோகப்படுத்தி நம்ம பிடிக்காம எப்படி சுமக்கிறாருங்க? சட்டைகளின் மேல சுமக்கிறார். காலில் பிடிச்ச என்ன ஆகும்? காயமாகும், புண்ணாகும், ரணமாகும். ஆனா அந்த மாதிரி இல்லாதபடி நம்ம சுகமா இருக்கணும்னு சொல்லி அவர் பாடுகளை ஏற்று, அவர் கஷ்டப்பட்டு, அவர் வேதனைகளை சகித்து நம்மை சுமந்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான ஒரு ஆண்டவர், எவ்வளவு அற்புதமான தேவன். இந்த 2024 சுமந்து வந்திருக்கிறாருங்க. 2025 சுமக்க ஆயத்தமா இருக்கிறார். எதற்காக சுமக்கிறார் தெரியுமா? அவர் அண்டையில் இருக்கணும், அவர்கள் என்னோடு கூட இருக்கணும். இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், இவர்கள் என்னுடைய சொந்த சம்பத் என்று சொல்லுகிறார். You are my treasured possession என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த ஆண்டவருக்கு எப்படிங்க? சொந்த சம்பத்து. இன்னைக்கு பணக்காரன் உயர்வானவனை பார்த்து சொல்றான், என் சொந்தக்காரன் அவன்றான். ஆனா அவன் சட்டையே பண்ண மாட்டான். ஆனா ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நீங்கள் தான் என் சம்பத்து.
நீங்கள் தான் என் சொத்து, நீங்கள் தான் என் ஜனம். ஹல்லேலூயா, ஆமென். உங்களுக்காக எனக்காக ஜீவனையே கொடுத்தார்னா அவர் கொடுக்காது என்ன இருக்கு? ஒரு தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லைங்க. ஜீவனையே கொடுத்துட்டார்னா மிச்சம் எல்லாத்தையும் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பா கொடுப்பார். ஹல்லேலூயா. சுமக்கிற ஆண்டவரை புரிந்து கொண்டு அவரிடத்துல ஒப்பு கொடுத்து அவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். இம்மட்டும் சுமந்தவர் இனிமேலும் நம்மை சுமக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி செய்தி நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நல்ல வார்த்தைகளுக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.